மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன். இறை அன்பு கொண்ட சிஷ்யமார்களே, மாந்திரிகம் பயிற்சி பெறக்கூடிய ஆன்மீக மாணவர்களே, சித்தர் பெருமானின் சீடர்களே, உங்களுக்குத்தான் இந்த பதிவு. தனிமையில் தியானம் செய்வதற்கான இடம் தேர்ந்தெடுத்தல் அல்லது தியானத்தின் மூலமாக தேவதைகளை சித்தி செய்வதற்கான இடம் தேர்ந்தெடுத்தல். இது மாதிரி ஒரு வனாந்தரத்தில் நாம் என்ன பண்ணணும், இடம் தேர்ந்தெடுக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு மரத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய குகை போன்ற ஒரு அமைப்பான இடங்கள், அல்லது நீர்நிலைகளின் ஓரம், பாறை இடுக்குகள், ஆலமரம், தனிமையான ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய ஆலமரங்கள், அத்திமரம், மாமரம், வில்வமரம், வெள்ளருக்கினுடைய அடியிலே, இப்படி நிறைய இடங்களை தேர்ந்தெடுத்து தனிமையிலே ஆள் அரவம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்திலே மண் அகல் விளக்கிலோ அல்லது ஏதாவது ஒரு தாமிர விளக்கிலோ நல்லெண்ணெய் தீபம், சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் இட்டு மிகவும் சிறியதான அளவிலே தீபசூடர் தோன்றுகிற வகையில் கொளுத்தி வைத்து தியானம் இருக்கலாம். தங்களுடைய உடலிலே தேவையான அனுஷமான திருநீர், சந்தனம், பச்சை கற்பூரம் அல்லது ஜவ்வாது, புனுகு, வாசனை திரவியங்கள், இதை மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி வச்சுட்டு உடல் கட்டு போட்டுக்கொண்டு, அதாவது உடல் கட்டு எல்லாத்துக்கும் நம்ம உடல் கட்டு போடணுன்னு சொன்னால் அது ஆகாது. சில உடல் கட்டு போட்டால் சில தேவதைகள் நெருங்காது. அதனால் அது குரு மூலமாக அறிந்து கொண்டு நீங்கள் தியானத்தினால் அனைத்து கர்மங்களையும் சாதித்து விடலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில், குரு முக்கியமாக தேவை என்பது, நான் ஆரம்ப காலகட்டத்திலே குரு தேவையில்லை என்று சொல்லியிருந்தாலும் கூட குரு ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் தேவை. அது மட்டுமல்லாது இறைவனுடைய தேவதைகளுடைய வரங்களை வாரி கொள்ளலாம். அதாவது இந்த தனிமை தியானத்தின் மூலமாக தேவதைகள், அனைத்து தேவதைகளிடம் எந்த தேவதையை நீங்கள் சித்து செய்து தியானத்தில் இருக்கிறீர்களோ அவரிடத்தில் அனைத்து விதமான வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இது பாருங்கள், சிவனார் வேம்பு. இந்த சிவனார் வேம்பு என்பது சாட்சாத் சிவனுக்கே உரிதான ஒரு மூலிகை.
அப்படி மேற்கொண்டு நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவேன். வாழ்க வளமுடன். சிவாய நம.